ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தர்ம பெண் இந்த தலைப்புல இருக்க போது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரம் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. அந்த மாமரத்துல ரொம்ப நாட்களா காகம் ஒண்ணு வசிச்சுட்டு வருது. அந்த காகம் மரக்கிளையில அமர்ந்துட்டு அது யோசனை செய்யுது, எத்தனை நாட்கள் தான் நம்ம கூடு எதுவுமே கட்டாம இந்த மரக்கிளையிலே வசிச்சுட்டு இருக்குது, நம்ம தங்குறதுக்கு ஏதுவா ஒரு வசதியான ஒரு கூடு ஒண்ணு இந்த மரத்திலே கட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. கூடு கட்டுறதுக்கான பணியை இப்பவே ஆரம்பிச்சிட வேண்டும் தான் அந்த மனத்துக்குள்ள யோசிச்ச உடனே சுற்றுமுற்றும் பார்க்கும்போது அந்த வீட்டு வாசல்லையே கொஞ்சம் ஈக்குச்சிகள், தென்னை ஈக்குகள்லாம் இருக்கு. அது என்னன்னா அந்த தொடப்பம் செய்யறதுக்காக வச்சிருந்து தொடப்பெல்லாம் உதிர்ந்து அப்படி கிடக்குது. காகம் அந்த தொடப்ப குச்சி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அந்த குச்சிகளை ஒவ்வொன்றா தன்னோட அழகால எடுத்துட்டு மரக்கிளையில சேகரிக்க ஆரம்பிக்குது. காகம் வாசல்ல இருக்கிற தொடப்ப குச்சிகள் எல்லாம் மரக்கிளைகளை கொண்டுட்டு போய் சேர்க்கறத அந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு பார்த்ததும் அவளுக்கு உடனே கோவம் தாங்க முடியல. உடனே அந்த காகத்தை பார்த்து, நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என் வீட்டு தொடப்பு குச்சிகள் எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம என் வீட்டு முன்னாடி நிக்கிற மரத்துல வேற நீ கூடு கட்ட பாக்குறியா? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நான் உன்னை கல்லால் அடிச்சே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. காகமும் ரொம்பவும் அமைதியா அந்த வீட்டு பொண்ணு முன்னாடி வந்து நின்று, அம்மா வணக்கம், நான் இந்த மரத்துல கூடு கட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை தர போறேன்? ஏதோ என்னோட இந்த உலகத்துல வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், இந்த மரம் நல்ல வசதியா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறேன், அவ்வளவுதானே தவிர வேற என்ன இருக்கு? இந்த உலகத்துல மனுஷங்க மட்டும் இல்ல, பறவைகள் மற்ற விலங்குகளும் கூடு கட்டியோ வீடு கட்டி நல்லபடியா வாழலாம், அதுக்குதான் இந்த உலகம் இருக்கு. எங்களை மாதிரி பறவை இன்னும் ஒருபோதும் எங்களோட உரிமையை விட்டு தர மாட்டோம், அதே மாதிரி உங்களோட உரிமையும் நாங்க என்னைக்குமே தடுத்ததே இல்லையே. அது மாதிரி மனித இனம் நீங்க மட்டும் எங்க உரிமையை ஏன் தடுக்கிறோம்னு நினைக்கிறீங்க? பகுத்தறிவு உள்ள நீங்க பகுத்தறிவு இல்லாத எங்களை பாரி ஜீவன்களுக்கு ஆதரவு தரணும், அது உங்களோட கடமை. இந்த பூமியில உள்ள எல்லா உயிர்களுக்கும் நீங்க தான் நல்லது செய்யணும், அதுக்கு வேண்டிதான் இறைவன் உங்களை படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. அதன் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி அதுக்கப்புறம் ரொம்பவும் நல்ல முறையில ஆயிடாம காகம் சொன்னது கவனிச்சதுக்கு அப்புறம் அவங்க தன்னோட தவறையும் உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உணர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, காகமே, உன்கிட்ட இருக்கிற அறிவு கூட என்கிட்ட இல்லாம போச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இனிமே நீ தாராளமா இந்த மரத்திலே கூடு கட்டி தங்கலாம், உனக்கு வேண்டிய வசதி எல்லாம் நானே செய்து தரேன், இந்த ஈக்க கட்சிகளோட நான் கொஞ்சம் தேங்காய் நாரையும் உனக்கு கொடுக்குறேன், அதை வச்சு ரொம்பவும் உறுதியான கூட்டணி அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பின்புறத்துல இருக்க தோட்டத்துக்கு போய் தேங்காய் நாரெல்லாம் நல்லா பக்குவம் உரிச்சு எடுத்துட்டு வந்து காகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. காகம் ரொம்ப சந்தோஷமா கூடு கட்டி தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டு பெண்ணு காகத்துக்கு தவறாம உணவு கொடுத்துட்டு வராங்க. காகம் மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு பக்கத்துல வர எல்லா பறவைகள், நாய்கள், பூனைகள், கோழி, அப்புறம் ஏழை எளிய மக்கள் யாராவது வந்தாங்களோ அவங்களுக்கும் இவங்க தர்மம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணு செஞ்ச அந்த தர்மத்தை எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த காகம் பாராட்டிட்டு வருது. தர்மம் செய்யறது மனுஷங்களுக்கு ஒப்பற்ற செயலா இருக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட கருத்து. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.